நான் தான் அப்பவே சொன்னேனே, என் பேச்சை யாராவது கேட்டிங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல வந்து என்னை எப்படி கழுவி கழுவி ஊத்துறீங்க. அந்த அஸ்மிதா ஒரு பொல்லாதவ, அவளை நம்பாதீங்க, அவ எவ்வளவு ஊழ வேலை பாக்குறான்னு உங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்கி. நல்ல இன்டர்வியூல வந்து குடும்பத்தோட நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனா அவ சைட்லயும் அவ்வளோ தப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனா ஒருத்தராவது என் பேச்சை நம்புனீங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரியே அஸ்மிதா மேல கேஸ் போட்டாங்க. என்ன விஷயத்துக்காக கேஸ் போட்டாங்க, இப்போ அதனால அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது, இந்த கேஸ்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, விஷ்ணுவும் அஸ்மிதாவும் பிசினஸ் பண்றேன்னு பேர்ல எத்தனை மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. வேற முக்கியமான ஒரு விஷயங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ 4 கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. வாங்க என்ன நடந்துச்சு, என்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த சம்பவம் என்னன்னா, அஸ்மிதாவை பத்தி ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ போட்டேங்க. இதுக்கு மேல போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுல தான் இருந்தேன். ஆனா எதுக்காக போடுறேன் அப்படின்னா, அவங்க மேல கேஸ் போட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த சோசியல் மீடியாலே அவங்கள பத்தி நெகட்டிவா பேசின ஒரே ஆள் நான் தாங்க. ஏன்னா நான் தான் அவங்க எதுக்காக பண்றாங்க, மக்களை எப்படி மேனிபுலேட் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு தான் தோணுச்சு. ஸோ நான் தோணுனதை வீடியோவை போட்டேன். நிறைய பேர் அதுக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணீங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஸ்மிதா யார் தெரியுமாங்க? 10th டிராப் அவுட் பண்ணி விஜேவா என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிக்கிறாங்க 2017. இந்த விஷ்ணு யார் தெரியுமா? அவர் இந்த பாலிடிக்ஸ் சம்பந்தமா சோசியல் மீடியால பேசுறவர், அது போக டான்ஸ் வீடியோ போடுறவர், அது போக இவர் எப்படி தெரியுமா இன்ஸ்டால ஃபேமஸ் ஆனாரு? அவருடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட ரொம்ப தப்பா ஹராஸ் பண்ணி அந்த விஷயத்துல மாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் அவரை போட்டு அடிச்சு அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி அதுல தாங்க இந்த ஆளு ட்ரெண்டே ஆனாரு. இப்படி ஒரு மனுஷன் இருக்காரு அப்படிங்கிறதே எல்லாத்துக்கும் தெரியும். இந்த உத்தமர் தான் யாருன்னா அஸ்மிதாக்கு புருஷன். அஸ்மிதாவும் பெரிய ஆள் தான், நான் சொல்லிதான் தெரியணும்ட்டு இல்ல. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 பேரும் மாற மாற வைக்கிற குற்றச்சாட்டுக்கள், அதை தான் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, நம்ம விஷ்ணுபாய் இருக்காரு தெரியுமா? விஷ்ணுபாய் அவர் வந்து அஸ்மிதா மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, ஏடிஜேபின்னு ஒருத்தர் கூட அஸ்மிதா அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த ஏடிஜேபி யாருன்னு இன்னமும் தெரிய வரல. அவங்க கூட இவங்க வந்து அஃபேர்ல இருக்காங்க. அது போக என்னன்னா, இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த பலான படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க எனக்கு தெரியாம. அந்த மாதிரியுமே ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து அஸ்மிதாக்கு மேல வச்சிருக்காங்க. அஸ்மிதா வந்து ஒரு படி மேல போய் இவர் மேல கேஸே கொடுத்துட்டாரு. எதுக்குலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 சட்டத்துக்கு கீழே வந்து கேஸ் கொடுத்திருக்காரு உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல. என்னெல்லாம்னா, நம்பிக்கை மோசடி, பெண் வன்கொடுமை, கொலை மிரட்டல், ஆன்லைன்ல வந்து பொண்ணுங்களை தப்பா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி 4 செக்ஷன்ல போலீஸ்ல வந்து கேஸை கொடுத்து இப்ப அரெஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறோம். அஸ்மிதா மேல எதுக்கு இப்போ கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ட்டு தான். நான் இதை வந்து ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லிட்டேன், இந்த ஸ்கேம்ல முழுக்க முழுக்க அவங்களும் உண்டுன்னு. ஆனா அவங்க தான் இருந்துகிட்டு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படி இப்படின்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு. இப்போ அது நிரூபணமாகி அவங்களுக்கும் கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூரை சேர்ந்த சந்திரசேகர் அப்படிங்கிறவரு அஸ்மிதா குடும்பத்துக்கு மேலேயே கேஸ் போட்டிருக்காருங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்மிதா, விஷ்ணு, விஷ்ணுவோட தங்கச்சி பேரு ஸ்ரீவித்யா, அது போக விஷ்ணுவோட அம்மா பேரு ஆனந்தி. இவங்க 4 பேர் மேலேயுமே இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஸ்கேம் கேஸ். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரசேகர் இருக்காரு தெரியுமா, அவருக்கு வந்து விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட் பழக்கமாயிருக்காரு இன்ஸ்டாகிராமில். எப்படின்னா, ஆன்லைனில் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணுற ஒரு ஆளாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. இதுக்கப்புறம் போக போக என்ன ஆகுதுன்னா, 2 பேரோட பழக்க வழக்கமும் அதிகமாகி விஷ்ணு வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து 25 வருஷம் ட்ரேடிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் மாதம் மாதம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி 65,25,000 ரூபா அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு விஷ்ணு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2022. இது போக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காருங்க. ஆனால் அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் இவர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவே இல்லை. எப்போ கேட்டாலும் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு இப்போ எடுத்து தரேன், ரெக்கவரி பண்ணி தரேன்னு சொல்லி ரொம்பவுமே டிமிக்கி கொடுத்துருக்காரு. இதில் எங்கடா அஸ்மிதா வராங்க, நீ எப்படிடா அஸ்மிதாவை சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் அஸ்மிதா எப்படி தெரியுமா வராங்க, இந்த விஷ்ணு வந்து இவர்கிட்ட ட்ரேடிங்கை பற்றி பேச போறாரு தெரியுமா, அப்பவும் விஷ்ணு மட்டும் இல்லை, அந்த இடத்துல அஸ்மிதாவும் கூட இருந்திருக்காங்க. அஸ்மிதா
அஸ்மிதாவும் கேரண்டியா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேஸ் கொடுத்திருக்காரு. இது போக என்ன ஆச்சுன்னா, அந்த சந்திரசேகர் இருக்காரு தெரியுமா, அவரோட மனைவி மற்றும் பொண்ணு கிட்ட அஸ்மிதா, அவரோட மாமியார், அது போக விஷ்ணுவோட தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து பேசி மொத்தமாவே 1,68,00,000 இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து மட்டுமே வாங்கியிருக்காங்க. அப்போ பாருங்க எந்த லெவலுக்கு குடும்பமா சேர்ந்து தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவுமே அஸ்மிதா எல்லாரும் பிரச்சனையும் பெருசானோட்டி இவர் பார்த்துட்டாரு, நம்மள மொட்டை அடிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, மொத்த பேர் மேலேயுமே கேஸை கொடுத்துட்டாரு. இப்போ இதோட இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூடிய விரைவில் குடும்பத்தோட கம்பி என்ன போறாங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. எப்படி குடும்பமா போய் இன்டர்வியூ கொடுத்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்களோ, இப்போ குடும்பத்தோட தூக்கிட்டு போய் கம்பி என்ன விட போறாங்க. இதான் நடக்க போகுது. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த பிள்ளைய பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த குடும்பத்தை பத்தியே என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஊழ வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. அது போக லைக் பண்ணிட்டு உங்க 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். வரட்டா.